நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். எனவே அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய. வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் கெப்பாசிட்டி இழந்தோம். தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும். தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்களுக்கு ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இந்த தேசத்தின் முகமாகவும் குரலற்றவர்களுடைய குரலாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? இங்கேதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. என் அருமை தலைவர் பெருமக்களே, தோழர்களே, இது செயற்குழு கூட்ட வேண்டும், பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நாம் விவாதிக்கும் பொழுது நான் சொன்னேன், அனைவரையும் அழையுங்கள், உள்ளாட்சி பிரதிநிதியை கூட அழையுங்கள். இந்த வெற்றி விழாவில எல்லோரும் கலந்து கொள்ளட்டும், அவர்களே தீர்மானிக்கட்டும் நாம் கட்சியை எந்த திசையில் கொண்டு செல்ல போகிறோம். தலைவர் ராகுல் காந்தி 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அவர்கள் பேசட்டும், நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே நான் நிறைவாக பேசும்பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101, இன்னும் ஏற போகிறது. எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள்? என்டிஏ கூட்டணியில அமைச்சராக இருப்பவர்களும் நம்முடைய கூட்டணிக்கு வந்தால், நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த தேர்தலில நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள், நம்மிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் வெற்றி பெற்றது 99 பேர். 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 31 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் SC ST. ஏறக்குறைய 33 விழுக்காடு. 33 விழுக்காடு நம்மிடம் இருந்த ஒதுங்கிய வாக்குகள் நம்மிடம் வந்திருக்கிறது. நம்மிடம் இருந்த ஒதுங்கிய மக்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்திற்காக தன் உயிரை நீத்த சந்திரசேகர் ஆசாத் அவருடைய உரிமையை ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பாசிசத்தை அழிக்க வேண்டும் என்று தனியாக நின்று அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அவரும் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார். வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தி,
நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கம் உண்மையாக இருக்கும். தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1,00,000 ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைகள் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலூட வைத்த அந்த பெரியாரினுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா? ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்வார்கள், நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது என்று நீங்கள் நினைப்பார். நேரு இல்லாமல் நாம் இப்படி வந்திருக்க முடியுமா? நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆப்பிரிக்க கட்டத்தில் இருக்கின்ற மோசமாக நாடுகளை விட நாம் மோசமாக இருந்தோம். அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை, இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு. தன்னுடைய சிந்தனை பலத்தால், தன்னுடைய பேச்சு திறமையால், தன்னிடம் ஆங்கில புலமையால் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு 36 கோடி பேர் தான் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினான். நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா, ரஷ்யாவுக்கும் டாட்டா, நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் நேருவாள் என்பதை மறந்துவிட. அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்துப்பார். அவை அருமை தோழர்களே, உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கின்றது. ஆனால் முதலில் எதிரியை காலி செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குஷிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க!
அருமை தோழர்களே, கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவள் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேண்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் ஒரு நாள் மோடி. அதுவே அருமை தோழர்களே, இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அருமை தலைவர்கள் 3 பேருடைய உயிருக்கு அது ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.